கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கூட நமது சிந்தனைக்கு ஆதாரமாக 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம், அதனுடைய 4வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அவண்ணமே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். இப்போ யாக்கோபு அப்போஸ்தலன் இங்கே அவருடைய பொதுவான நிரூபத்தில் எழுதும்போது எழுதுகிறார், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்போது அந்த காலகட்டத்திலே அவர் அந்த வார்த்தையை உச்சரிக்க வேண்டும் என்றால், அந்த வார்த்தையை அவர் பேச வேண்டும் என்றால் தாழ்மை இல்லாத ஒரு அனுபவம் இருந்திருக்கிறது. அதே யாக்கோபு எழுதின நிரூபத்தில் நம்ம பார்த்தோம்னா, அதனுடைய 4வது அதிகாரம் 1வது வசனத்திலேருந்தே கீழே 9வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது பல காரணங்களை அவர் அந்த இடத்துல சொல்கிறார். யுத்தங்கள், உங்களிடத்தில் சண்டைகள், அதாவது உங்கள் அவயவங்கள் போர் செய்கிற இச்சைகளினால் நீங்கள் எதையுமே விண்ணப்பம் பண்ணி கூட எதுவுமே உங்களுக்கு சித்திக்கவில்லை, எதுவுமே கிடைக்கவில்லை. உங்கள் சுய ஆசை விருப்பங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படியாக விண்ணப்பம் பண்ணுகிறீங்க. தாழ்மை இல்லாமல், அதாவது ஒரு பெருமையின் சுபாவம் அந்த இடத்துல வெளிப்படுகிறதாக அவர் சொல்லுகிறதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது மனுஷனுடைய அவயவங்கள் இச்சிக்கிறதான காரியங்களை நிறைவேற்றும்படியாக, ஒரு மனுஷனுடைய உலக பிரகாரமான தேவைகளை நிறைவேற்றும்படியாக அங்கே விண்ணப்பம் பண்ணுகிறதாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி விண்ணப்பம் பண்ணும்போது அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக காணப்படுகிறதுனால, அதனால் ஆண்டவர் அந்த காரியங்களை அவர்களுக்கு வாய்க்க பண்ணவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். விண்ணப்பம் பண்ணியும் அது கிடைக்கவில்லை என்று நம்ம பார்க்குறோம். ஏன்னா தகாத விதமான விண்ணப்பங்கள். யாக்கோபு 4வது அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது அதை பார்க்க முடிகிறது. அதற்கு அவர் கடுமையான 2 வார்த்தைகளை அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். 4வது வசனத்தில், விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. மிக தெளிவாக அருமையாக ஒரு மனிதன் உலகத்தை நேசித்தானால், உலகம் என்று சொல்லும்போது ஆவிக்குரியவனுக்கும் மாம்சமானவனுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு ஆவிக்குரியவன் ஆவிக்கேற்றபடி சிந்திப்பான், ஆவிக்கேற்றபடி நடப்பான். மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்கு ஏற்றவைகளை சிந்திப்பான், மாம்சத்திற்கு ஏற்றபடி தன்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றும்படியாக அவன் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறான். ஆவிக்கேற்றவன் ஆவிக்குரிய காரியங்களிலே அவன் வளருவதற்காக விண்ணப்பங்களை பண்ணுகிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது இந்த உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லிவிட்டு கடுமையான 2 வார்த்தைகளை அந்த இடத்திலே அவர் எச்சரித்து பேசுகிறார். இப்போ உலகத்துக்கு ஒரு மனிதன் சிநேகமாயிருந்தால், உலகத்தை நேசித்து கர்த்தரை வெறுப்பவனாக இருந்தால், ஆவிக்குரிய விபசாரம் என்று அந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா கர்த்தர் ஆவியானவர், ஆவியான தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தரிடத்தில் மனத்தாழ்மை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. எந்த மனுஷனிடத்திலும் தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு மனிதர்களும் பல விதங்களில் இருப்பாங்க. நமக்கு எல்லா ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் எல்லாருக்குமே ரோல் மாடல் இயேசு மாத்திரமே. அவர்தான் சகலத்திலும் பூரணப்பட்டவர். மற்ற எந்த மனுஷனும் எல்லாவற்றிலையும் பூரணப்பட்டவங்க யாருமே இந்த உலகத்தில் இல்லை. அதனால் நம்ம மனிதர்களை பார்த்து இடறி போகாதபடிக்கு நம்முடைய எல்லா ஆவிக்குரிய காரியங்களுக்கும் நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவருடைய முன்மாதிரி, அவர் வைத்து போன மாதிரிகளை நாம் பின்பற்றுவோமானால் நாம் இடற மாட்டோம். இந்த உலகத்தில் இடராதபடிக்கு நாம் வாழக்கூடிய எல்லா காரியங்களும், எல்லா திவ்ய சுபாவங்களும் இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. தான் அவர் சொல்லுங்க, என்னிடத்தில் நீங்கள் தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள், மனத்தாழ்மை. ஏன்னா இயேசு சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அந்த இடத்துல அவர் என்ன வேணாலும் செய்திருக்கலாம், தன்னை விடுவித்திருக்கலாம், எது வேணாலும் தன்னை வேதனைப்படுத்தினவர்களை எது வேணாலும் அவர் செய்திருக்கலாம். ஆனால் எதுவுமே அவர் செய்யலை. அவர் அந்த இடத்துல தாழ்மை, மரண பரியந்த சிலுவையின்
மரண பரியந்த சிலுவை பாடுகள் மத்தியிலே தாழ்மையை கர்த்தர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். ஆமென். ஆகவே ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதான பாதைகளில் தாழ்மை, மனத்தாழ்மையை கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது 138வது சங்கீதம் 6வது வசனத்தில் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். ஏன்னா கர்த்தருக்கு ரொம்ப பிடித்த ஒரு குணம், ஒரு குணாதிசயத்தில் ஒன்று தாழ்மை. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுவார், நான் எப்படியாகலும் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக, அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நான் நஷ்டமாக எண்ணி குப்பையாக விட்டு விட்டேன். கர்த்தருக்காக எல்லாவற்றையும் அவர் சொல்லுறார், எனக்கு எது லாபமாக இருந்ததோ, எது ஐஸ்வர்யமாக இருந்ததோ, எது எனக்கு அந்தஸ்தாக இருந்ததோ எல்லாவற்றையும் நான் குப்பையாக விட்டு விட்டேன். குப்பைன்னா ஒன்றுமே இல்லை, அதுக்கு விலையே இல்லை. அந்த அளவுக்கு என்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் நான் வெறுத்து விட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அதான் யாக்கோபு அப்போஸ்தலர் சொல்ல, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தருக்கு முன்பாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறையில் தாழ்மையின் ஒரு அனுபவம் நம்மிடத்தில் இருக்கிறதா? ஏன்னா கர்த்தர் தாழ்மை உள்ளவனை தான் நோக்கி பார்க்கிறார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். ஆமென். அது மட்டும் இல்லை, நீதிமொழிகளில் நம்ம பார்த்தோன்னா 15:33 கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆமென். ஒரு மனுஷனுக்கு மேன்மை வருகிறது என்றால் அதற்கு முன்னாக அவன் தாழ்மைப்படுகிறான். அவன் தாழ்மைப்படும்போது அவனுக்கு பின்னாடி ஒரு மேன்மை வருகிறது. ஆமென். அல்லேலூயா. இயேசு தன்னை எல்லாவற்றுக்கும் தாழ்த்தினார். ஆனால் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான காரியங்கள் தான். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோமோ, பெருமை இருக்கிறவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெருமை என்பதை கர்த்தர் விரும்பவே இல்லை. அந்த பெருமை எவ்வளவுதான் ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்கள், உன்னத கிருபை வரங்கள் இருந்தால் கூட, எவ்வளவுக்கு எவ்வளவாய் கிருபை வரங்களில் பெருகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் நம்மை நாம் தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நோக்கி பார்க்கிற தேவன். ஆமென். ஏன்னா அவர் சொல்லுற, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. தாழ்மைப்படப்பட தான் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவிகள் இருந்தாலும், பட்டங்கள் வாங்கியிருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. ஏன்னா அவர் அண்ட சராசரத்தை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எது வேணும்னாலும் நடக்கலாம். ஆமென். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தாழ்மைப்படாததன் காரணமாக தான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்கள், நன்மைகளை நாம் இழக்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம் எல்லாருக்குமே மனப்பாடமாய் தெரிந்த ஒரு வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. அப்போது உலக மனுஷனை சொல்லலைங்க, கர்த்தர் என்ன சொல்கிறார்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள், அல்லேலூயா, இயேசுவை தெய்வமாக வணங்குகிற தெய்வ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருக்காக வாழ்கிற தெய்வ பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி. ஆமென். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையின் அனுபவத்தை நாம் எந்த இடத்துல நாம் இழந்திருக்கிறோம், எந்த இடத்துல நம்ம பெருமை பாராட்டி இருக்கிறோம், எந்த இடத்துல நம்மை நாமே மேன்மை பாராட்டி இருக்கிறோம். நமக்கு மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. சிலுவையை இல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டேன் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லி எல்லா இடத்துலையுமே அவர் கர்த்தரையும் சிலுவையும் குறித்து தான் மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கிறார். தன்னை எல்லா இடத்துலையும் தாழ்த்துகிறார், தன்னை எல்லா இடத்துலையும் வெறுமையாக்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்பேற்பட்ட ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இங்கே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. அப்போ ஒரு தேசத்துக்கு க்ஷேமம் உண்டாக வேண்டும் என்றால், ஒரு தேசத்துக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் தர வேண்டும் என்றாலும், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஆமென். அல்லேலூயா. தேசம் பஞ்சத்தில் இருக்கிறதா, தேசத்தில் பிரச்சனை இருக்கிறதா, உலகத்தில் பலவிதமான நெருக்கடிகள் இருக்கிறதா? இதற்கு காரணம் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் நம்முடைய குறைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய முகத்தை தேடி, இன்னொன்று முக்கியமானது, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி. ஆமென். அல்லேலூயா. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். எந்த ஒரு தேசத்துக்காக நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இப்போ எல்லா இடங்கள்லையுமே தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் என்று சொல்லி அநேக ஜெபக்குழுக்கள் இன்றைக்கு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த
ஜெபத்தை கர்த்தர் கேட்கணும்னா அந்த தேசத்துக்கு கர்த்தர் சேமத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் முதலாவதாக நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டுமா. நம்மிடத்தில் இருக்கிற குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவ சுபாவங்கள், அக்கிரமங்கள் எதுவாக இருக்கட்டுமே, ஒருவேளை தேவனுக்கு முன்பாக பாராட்டுகிற பெருமைகள், உலகத்தின் பெருமைகள், ஐஸ்வர்யத்தின் பெருமைகள், இதெல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவ சமூகத்தில் ஒன்றுமில்லை என்று முதலாவதாக நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவதாக கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். எதெல்லாம் பொல்லாத வழிகள், ஆமென், ஆண்டவர் பிரியப்படாத காரியங்கள் எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அதே நமக்கு தான் தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் எந்தெந்த பொல்லாத வழிகள் நமக்கு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்கள் தான் நம்ம ஒருவேளை பேசுவோம், அடுத்தவங்களுக்கு விரோதமாக பேசலாம், ஊழியங்களுக்கு விரோதமாக பேசலாம், ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பேசலாம், ஹல்லேலூயா. கூட இருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசலாம், சகோதரருக்கு விரோதமாக சிந்திக்கலாம், எண்ணலாம். ஏதோ ஒன்று பொல்லாத ஒரு வழி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். கர்த்தருடைய பார்வையில் சின்ன சின்ன காரியங்கள்னு சொல்கிறோம். அதாவது கர்த்தருடைய பார்வையில் பார்ப்போம் என்றால் நம்ம புதிய ஏற்பாட்டில் ரொம்ப கடினமான பிரமாணங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். சொற்களின் மிகுதியினால் கூட பாவம் இல்லாமற் போகாது என்று வசனம் சொல்கிறது. அதிகமாக பேசினா கூட அதற்குள்ளே பாவம் வருகிறது. ஏன்னா ஏதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆகவே பேசுகிறதுல கூட நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ சில பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம்னா அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, ஆமென், ஹல்லேலூயா, அவர்கள் பாவத்தை மன்னித்து, நம்ம கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு ஒரு தேசத்துக்காக, ஒரு குடும்பத்துக்காக, யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அப்படி நாம் நம்மை தாழ்த்தி நம்மை வெறுமையாக்கி தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கும்போது கர்த்தர் பரலோகத்திலிருந்து அந்த ஜெபத்தை கேட்டு யாருக்காக, எந்த நபருக்காக, எந்த குடும்பத்திற்காக, எந்த தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம், சேமத்தை கொடுப்பாராம். அந்த தேசத்தின் பாவத்தை மன்னிப்பார், அந்த நபருடைய பாவத்தை மன்னிப்பார், அந்த குடும்பத்தினுடைய பாவத்தை மன்னிப்பார், அந்த குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமென். யாருக்காக நம்ம எதற்காக ஜெபிக்கிறோமோ, விடுதலைக்காக ஒருவேளை ஜெபிக்கலாம், கடன் பிரச்சனையில் இருப்பாங்க, அவங்களுடைய எப்படியாவது கர்த்தர் ஒரு வாசலை திறக்க வேண்டும் என்று ஜெபிப்போம், படிப்புக்காக ஜெபிப்போம், வேலைக்காக ஜெபிப்போம், திருமண காரியங்களுக்காக ஜெபிப்போம், குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிப்போம், இன்னும் ஊழியங்களில் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், ஊழியத்தின் வாசல்கள் பெருக வேண்டும் ஜெபிப்போம், ஊழியம் கட்டப்பட ஜெபிப்போம். எதுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, ஒரு நபருக்காக, ஒரு குடும்பத்துக்காக, ஒரு தேசத்துக்காக, ஒரு ஊழியத்திற்காக, எதற்காக ஜெபிக்கிறீங்களோ கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்ம எல்லாருமே நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும்போது, ஆமென், ஹல்லேலூயா, நம்மளை தாழ்த்தி பரலோகத்தின் தேவனை பார்த்து நம்முடைய பொல்லாத வழிகள், பொல்லாத சுபாவங்கள், கர்த்தர் பிரியப்படாத எல்லாமே பொல்லாத காரியங்கள் தான். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையிலே நம்ம உலக மனுஷனை போல வாழ வேண்டியவர்கள் அல்ல. உலகத்திற்கு நமக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தான் யாக்கோபு அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் ஆரம்பத்தில் இருந்து பார்க்கும்போது உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்பலை, அதை வெறுக்கிறார். ஒரு மனுஷன் உலகத்தை நேசித்து உலகத்தின் ஆடம்பரங்கள், ஆசாபாசங்கள், இன்பங்கள் இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஒருவன் மனதில் ஆசைப்பட்டான் என்றால் அவன் கர்த்தருக்கு விரோதியாகிறான். ஆமென், ஹல்லேலூயா. அது ஆவிக்குரிய விபசாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விபசாரரே, விபசாரிகளே, ஆமென். ஏன்னா கர்த்தர் வெறுக்கிறது, அருவருக்கிறதை நாம் எடுப்போம் என்றால் அது கர்த்தருக்கு பிரியமில்லை. ஆமென். கடினமான வார்த்தைகளை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள். அப்போது ஆவிக்குரிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எவ்வளவு நம்ம கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக தாழ்மையோடு வாழ வேண்டும் என்று இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆமீன். வசனங்கள் அழகாக சொல்கிறது. அதுதான் அவர் சொல்கிற, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு வேண்டும் என்றால், ஆமீன், ஹல்லேலூயா, எல்லாரும் விரும்புகிறது உயர்வு என்ற என்ன? ஆசீர்வாதம். ஆமீன். நன்மைகள் வேணும். எதில் குறைவுபட்டு இருக்கிறோமோ அதில் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் இங்கே நம்ம கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தெய்வ சமூகத்திலே அதில் சொல்லியிருக்கிறதான வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையும் கட்டப்படும், ஆசீர்வதிக்கப்படும், மேன்மையை காண முடியும். நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ
அவர்களும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் விடுதலைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் மீகா தீர்க்கதரிசி எழுதும்போது ஒரு மிக அழகான ஒரு வசனம் உண்டு. என்னென்னா 6வது அதிகாரம் 8வது வசனம், மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை அவர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா. நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கு. எது நன்மை என்பது நமக்கு தெரியும், நன்மை செய்கிறது. அடுத்து மட்டும் இல்லை, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல். அப்போது கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை அவர் உங்களிடத்தில் கேட்கிறார். ஆமென். அப்போ கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்ம ஒரு தாழ்மையாக இருக்கணும். மனத்தாழ்மை அவரிடத்தில் இருந்த அதே தாழ்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதான் மத்தேயுவில் சொல்கிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க நீங்கள் தாழ்மையை. ஆமென். இயேசு எல்லா இடத்துலையும் தன்னை தாழ்த்தி இருக்கிறார். அவர் எந்த இடத்துலையும் தன்னை உயர்ந்தவராக காண்பிக்கவில்லை, ஆனால் அவர் உயர்ந்தவர். ஆமென். மனத்தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தர் எல்லாவற்றிலையும் நம்மை உயர்த்துவார் படிப்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கட்டத்திலும். ஆமென். எதில் எல்லாம் படிப்பில் எத்தனை பட்டங்கள் வாங்கினாலும் அந்த இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எத்தனை பெரிய போஸ்ட்டு, எவ்வளவு உலகத்திலே மேன்மையான மகிமையான வேலைகள் இருந்தாலும் கர்த்தரை மேன்மைப்படுத்துங்க, கர்த்தரை அந்த இடத்துல உயர்த்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு ஐஸ்வர்யங்களை கர்த்தர் தந்தாலும், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவாய் பெருகி இருந்தாலும் அந்த இடத்திலே தாழ்மைப்படுங்க. இதெல்லாம் கர்த்தர் எனக்கு தந்தது, கர்த்தர் கிருபையாய் எனக்கு தந்தது என்று தேவ சமூகத்திலே நாம் தாழ்மைப்படுவோமானால் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். சில இடங்களில் சில நேரங்களில் கர்த்தர் நம்ம உயர்த்துவதற்கு தடையாய் காணப்படுறது ஒரே ஒரு வேர்டு, தாழ்மை. 3 எழுத்துக்குள்ளே அது அடங்கி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறார். மனத்தாழ்மையாய் நடக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இந்த காலை வேளையில் தெய்வ பிள்ளைகளை, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். நோக்கி, சாதாரண பார்வையில் நம்ம பார்க்கிறதற்கும் நோக்கி பார்க்கிறதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. சாதா பார்த்து விட்டு போவோம், ஆனால் நம்ம எங்கேயாவது நடந்து போய் கொண்டு இருக்கும்போது கூட வித்தியாசமாக ஏதாவது ஒரு மனிதனை இல்லைன்னா ஏதாவது ஒன்றை பார்த்தோன்னா அதை நோக்கி பார்ப்போம், அதை கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். நோக்கி பார்க்கிறது, கவனித்து பார்க்கிறது. அப்போ தாழ்மை உள்ளவனை கர்த்தர் கவனித்து பார்க்கிறாரு. கவனித்து பார்த்து அவனுக்கு என்ன தேவை, அவன் எதில் தன்னை தாழ்த்துகிறானோ, உலகம் ஒரு வேளை அவனை தாழ்த்தலாம், கர்த்தர் அவனை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நினிவேயின் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபித்தாங்க தெய்வ சமூகத்தில். மொத்தத்தில் கவிழ்க்கப்பட்டு போகணுன்னு தான் கர்த்தர் சொன்னார். யோனாவிட்ட சொன்னார், நீ சொல்லு 40 நாளையில் எல்லாம் கவிழ்த்து போடுவேன்னு. யோனாவும் சொன்னார். ஆனால் அங்கே ஜனங்கள் தங்களை தாழ்த்தினாங்க பாருங்களேன். எல்லா ஜனங்களும் குழந்தை குட்டியிலிருந்து மிருக ஜீவன்கள்லேருந்து அத்தனையும் தங்களை தாழ்த்தி ஜெபித்தாங்க. அந்த தாழ்மைக்கு முன்பாக கர்த்தருக்கு அமைதியாக இருக்க முடியல. அவர் அந்த தேசத்திற்கு ஒரு சேமத்தை கொடுத்தார். பரலோகத்தின் தேவன் அதை கேட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் அக்கிரமங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து சேமத்தை கொடுத்தார். இந்த காலை வேளையிலே தேவ பிள்ளைகளே, எந்த இடத்துல எந்த சூழ்நிலையிலே எப்படி நாம் இருந்தாலும், எப்பேற்பட்ட உலக ஐஸ்வர்யங்கள் அந்தஸ்துகள் நமக்கு இருந்தாலும், ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் எல்லா இடங்களிலையும் ஒரு தாழ்மையின் சுபாவத்தை தரித்து கொள்ள வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:5 நம்ம அதை தான் பார்க்க முடியும். அதில் என்னென்னா, தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கொலோசியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொள்ளுங்கள். ஆமென். அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல தாழ்மையையும் தரித்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்கள் எழுதும்போது எல்லா இடத்துலையும் தாழ்மையை குறித்து அவர் பேசுகிறார். ஏன்னா அவர் தன்னை வெறுமையாக்கின ஒரு தேவ மனிதர். ஒரு மனுஷனை பார்க்கும்போதே தெரியும், இந்த மனுஷன் சாந்த சுரூபி. ஆமீன். தாழ்மைக்கு அடையாளம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, சிலவங்களை பார்த்தா ரொம்ப தாழ்மையுள்ள மனிதர், ரொம்ப தாழ்மையான மனிதர், இவரை மாதிரி இருக்கணும் அப்படி நம்ம அநேகரை நம்ம சொல்கிறோம். அந்த உலகத்தில் அநேக தாழ்மைப்படுகிற தெய்வ மனிதர்கள் இருக்கிறாங்க, தெய்வ பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆமீன். அவர்களை பார்த்தாலே தெரியும், தாழ்மையை தரித்திருப்பாங்க, தாழ்மையை அணிந்திருப்பாங்க, முகத்தை பார்த்தாலே தெரியும். ஆமீன். அல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை
அழைத்திருக்கிறார். கர்த்தர் அப்படி நாம் வாழும்படியாக அவர் விரும்புகிறார். ஆமென். அநேக வசனங்கள் இருக்கிறது, அநேக ஆயிரக்கணக்கில் வசனங்கள் இருக்கிறது தாழ்மைக்காக. ஆனால் இந்த நாள் காலை வேளையிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு வார்த்தை என்னென்னா, கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. நம்ம எங்கே போனாலும், எதை பேசினாலும், எதை செய்தாலும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம தாழ்மையாக இருக்கிறோமா? ஆமென். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். பெருமையின் சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கையிலே ஒரு பெருமை வந்தது. அந்த பரிதாபம். தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் எத்தனை பேருக்கு நம்மை தாழ்த்த ஒரு நல்ல மனநிலை இருக்கிறது? உலகத்தில் எது வேண்டுமென்றாலும் உங்களுக்கு இருக்கட்டும், உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்கள், இது ஒன்றும் பரலோகத்திற்கு நம்மை கொண்டு செல்லாது. ஆமென். என்ன தான் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையுள்ள வாழ்க்கை வாழ நாம் பழக வேண்டும். ஏன்னா நம்ம தாழ்வில் இருக்கும்போது நம்மை நினைக்கிற ஒரு தெய்வம் அவர். ஆமென். அப்போது நமக்கு கர்த்தர் உயர்வை தரும்போது நான் தாழ்மைப்பட வேண்டும். ஆமென். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் எல்லா ஒவ்வொரு இஞ்சிஞ்சாக ஒரு தெய்வ பிள்ளையை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். ஒவ்வொரு நேரங்களையும் கர்த்தர் கொடுத்து பார்க்கிறார். அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுத்து பார்க்கிறார். தாழ்மை வருகிறதா என்று. ஆமென். அதில் நம்ம பெருமைப்பட்டோம்னா, நம்ம மேன்மை பாராட்டினோன்னா அதில் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் அதை வெறுக்கிறார். ஆனால் அந்த இடத்துல நம்ம தாழ்மைப்பட்டோம்னா இன்னும் அதிகமான கிருபைகளை, இன்னும் அதிகமான ஆசீர்வாத நன்மைகளை கர்த்தர் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகளை, கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. இயேசுவை ரோல் மாடலாக எடுங்க. அவர் எப்படி தாழ்மையாக இருந்தாரோ அதே மனத்தாழ்மை, அதே தாழ்மையின் சிந்தை. ஆமென். அல்லேலூயா. தாழ்மையான எண்ணங்கள், தாழ்மையான பேச்சுகள், தாழ்மையான நடக்கைகள். ஆமென். அல்லேலூயா. எல்லா நம்முடைய குணாதிசயங்களிலும் ஒரு தாழ்மை வெளிப்படட்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஒருவேளை நம்முடைய உயர்வை நாம் காண முடியாமல் இருக்கிறோம் என்றால், பெருமையின் சுபாவங்கள் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், ஆமென். ஹல்லேலூயா, அதை விட்டு மனம் திரும்புவோம் என்றால், ஹல்லேலூயா, என்ன காரியத்தில் பெருமை என்னிடத்தில் இருக்கிறதோ தகப்பனே, அதெல்லாம் நான் இந்த காலை வேளையில் விட்டுவிட நான் விரும்புகிறேன். ஆமென். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். ஏதோ ஒரு சில ஆசீர்வாதங்கள் பெருமையின் காரணமாக தடைபட்டு இருக்கலாம். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவரே, என்னுடைய இந்த வேலையை குறித்து எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது. ஆமென். என்னுடைய இந்த ஸ்டேட்டஸ் படிப்பை குறித்து எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது. ஆமென். என்னுடைய அழகை பற்றி எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது. என்னுடைய ஐஸ்வர்யம் ஆடம்பரங்களை பற்றி எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது. இந்த நாள் வரையிலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் அதை விட விரும்புகிறேன் என்று தேவ சமூகத்திலே உங்களை அர்ப்பணித்து தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினீங்கன்னா கர்த்தர் பார்த்து தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளித்து, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். எந்த காரியத்திலே உயர்வு இல்லாமல் இருக்கிறதோ, எது தேவையாக இருக்கிறதோ, ஆமென், எந்த ஆசீர்வாதம் தடைபட்டு இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதத்தை நாம் தாழ்த்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமா? ஆமென். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? ஆண்டவரே, நான் தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, எனக்கு எல்லாம் உலக பிரகாரமாக எல்லாம் இருக்கிறது. ஆமென். எல்லாம் இருக்கிற, எல்லா அந்தஸ்து இருக்கிறது, எல்லா ஆடம்பரம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, வசதி இருக்கிறது, வேலை இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ஆசீர்வாதம் எனக்கு தடைப்பட்டு இருக்கிறது தகப்பனே. அது உங்களுக்கு தெரியும் எந்த ஆசீர்வாதம் என்பது. ஏதோ ஒன்று தடைப்பட்டு இருக்கிறது, ஏதோ ஒன்று குறைவுபட்டு இருக்கிறது. ஆகவே என்னுடைய எல்லாவற்றையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஆண்டவரே, இதெல்லாம் குப்பை, இந்த உலகத்தோடு அழிந்து போக வேண்டியது. அதனால் இதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை, உங்கள் பாதம் எனக்கு பெருசு. ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன். இது எல்லாவற்றையும் விட நீர்தான் எனக்கு பெரியவர் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா? ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் எதில் பெருமையாக இருக்கிறோமாப்பா, எது எங்களை மேன்மை உள்ளவர்களாக நாங்கள் நினைக்கிறோமோ அதெல்லாவற்றையும் இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே ஒன்றுமில்லை என்று அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கருதுகிறோம்ப்பா, குப்பையாக எண்ணுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே,
அப்பா, நீர் மட்டும் எங்களுக்கு பெருசு ஆண்டவரே, நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் உமக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் தாழ்மைப்படுகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், இது ஆடம்பரங்கள், இந்த உலகத்திலே காணப்படுகிற அந்தஸ்துகள், எங்கள் படிப்பு, எங்கள் வேலை, எங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற எல்லாவற்றையும் விடவும் ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இதெல்லாம் ஆண்டவரே ஒரு அழிவுக்குரியது ஆண்டவரே. ஆண்டவரே, இதை பற்றி நாங்கள் மேன்மை பாராட்டுறதுபடி ஆண்டவரே, பெருமை பாராட்டுறதுபடி இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிற அனுபவங்கள் வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறீர் ஆண்டவரே. ஒருபோதும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் பெருமையான சுபாவங்கள் எல்லாவற்றையும் இந்த காலை வேளையில் தேவ சமூகத்திலே அறிக்கை எடுக்கிறோம்ப்பா. ஒன்றொன்றாக விட்டு விடுகிறோம் தகப்பனே. தாழ்மையை தரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரை காண்பித்து கொடுத்த அந்த மனத்தாழ்மை உம்மிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு நீர் சென்ற பாதையில் செல்லும்படியான கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்த தருவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, தாழ்மைப்பட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகளை கத்தர் கொடுத்து உயர்த்துவீராக. கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. கத்தர் ஆண்டவரே ஹல்லேலூயா தாழ்மையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு உயர்வை கொடுப்பீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக, நன்மையை கொடுப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபத்துகளின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.